ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அறிவு நிலை, அறியும் ஆற்றல் மற்றும் உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டு வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய அறிவு நிலை பார்த்திங்கன்னா ஓரறிவிலிருந்து ஆறு அறிவு வரை இருக்குது. புல் மரமிலிருந்து மனிதர்கள் வரை வந்து எத்தனை அறிவு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓரறிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடுதல் உணர்வு மட்டும் இருந்தால் அது வந்து ஓரறிவு. பார்த்திங்கன்னா புல் மரத்துக்கிட்ட வந்து ஓர் அறிவு தான் இருக்குது. ஈரறிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல், இந்த இரண்டும் வந்து ஈரறிவுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிப்பி நத்தை, இந்த சிப்பி நத்தைக்கிட்ட வந்து எத்தனை அறிவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொடுதல் உணர்வு, சுவைக்கிறது மட்டும்தான். மூவறிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல், இந்த மூன்று வந்து மூவறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரையான் எறும்பு, இது எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கரையான் எறும்புக்கு வந்து மூவறிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா தொடுதல் உணர்வு, சுவைத்தல், நுகர்தல் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான்கறிவு வந்து பார்த்திங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நண்டு, தும்பி, இந்த மாதிரி நண்டு, தும்பிக்கிட்ட வந்து எத்தனை அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 4 அறிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தறிவு பார்த்திங்கன்னா உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் ப்ளஸ் காணல் ப்ளஸ் கேட்டல் வந்து ஐந்தறிவு. பறவை, விலங்கு, பறவைக்கிட்டே விலங்குக்கிட்டே வந்து ஐந்தறிவு அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 அறிவு பார்த்திங்கன்னா உற்றறிதல் ஃபஸ்ட்டு வந்து தொடுதல் உணர்வு, அப்புறம் சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் ப்ளஸ் பகுத்தறிவு. இது வந்து மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க, குரூப் 2லேயும் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 4 அறிவு அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து தவற கொடுத்துட்டு சரியானது எதுன்னு கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் பேப்பர் 2லையும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.